அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். காக்க பொருள அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு என்று வள்ளுவர் கூறுகிறார். உயிருக்கு ஒரு சிறப்பான பொருள் என்று ஒன்று இருக்குமே என்றால் அது உயிருக்கு ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு மதிப்பை கொடுக்கக்கூடிய, ஒரு உன்னத நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் என்றால் அது என்ன என்று சொன்னால் அடக்கம். காக்க பொருளாய் அடக்கம். இந்த உயிருக்கு அது மிகப்பெரிய செல்வமானது அடக்கம். மனதாலும் மொழியாலும் மெய்யாலும் தீநெறியின்கண் செல்லாமல் தர்மத்தின் வழியில் வாழும்போது அதில் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பாவ காரியங்களே கிடையாது. அந்த தீநெறியின்கண் சென்றால் பாவம், அந்த பாவம் இந்த உயிரை பீடிக்கிறது. அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார். அந்த உயிருக்கு எது செல்வம் என்று சொன்னால் அடக்கம். சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தாலும் நீதி நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்கிறான் அல்லவா, அந்த வாழ்க்கையானது அந்த உயிருக்கு உயர்ந்த செல்வம். பாவ காரியங்கள் செய்யும் போது அது பாவத்தில் இந்த உயிர் தான் போய் அழுந்தி மறுபடியும் வெவ்வேறு பிறவிகளில் பாவ பிறவியை எடுப்பதாக இருக்கிறது. என உயிருக்கு உயர்ந்த செல்வம் என்று சொல்வது இந்த அடக்கம் என்று வள்ளுவர் கூறுகிறார். மிகவும் அற்புதமான விஷயங்க. எண்ணத்தால் நல்லதே எண்ண வேண்டும், சொல்வதை நல்லதே சொல்ல வேண்டும், செய்வதையும் நல்லதே செய்ய வேண்டும். இது உயிருக்கு ஒரு பெரிய செல்வம், உயர்ந்த செல்வம், உன்னதமான செல்வம். இதை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். இந்த அடக்கமுடைமை ரொம்பவும் அவசியம் என்பதை அவர் கூறுகிறார். உணர்ந்து கொள்வோம். வணக்கம்.